Hi friends, Anna Administrative Staff College presents ABBS course 2024. So English language பார்த்துட்டு இருக்கோம். கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? எல்லாம் படிக்கிறீங்களாங்க? ரெகுலரா கிளாஸ் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு வாசிக்க கூடாது, படிக்கணும். சரியா? கிராமர பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஃபெமிலியர் ஆகும். அடுத்து ஃபர்ஸ்ட் பாருங்க, நவுன் பார்த்தாச்சு. ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், அட்வர்ப், டிகிரீஸ் ஆஃப் கம்பேரிசன், ஆர்டிகல்ஸ், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், வெர்ப் பார்த்துட்டு இருக்கோம். வெர்போட நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ரூல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்திருப்போம். அத ஃபாலோ பண்ணி இன்னும் எதெல்லாம் முக்கியமான ரூல்ஸ் அப்படிங்கிறது தான். ரூல் நம்பர் 8 கரெக்ட்டுங்களா? நம்ம எதோட பார்த்திருக்கோம்? ரூல் நம்பர் 7 வரைக்கும் பார்த்திருந்தோம் இல்லையா? வெர்ப்னா என்ன? கைண்ட்ஸ் ஆஃப் வெர்ப்னா என்னன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அதோட கன்டினியூவேஷன் ரூல் நம்பர் 8. ரூல் நம்பர் 8 பொறுத்த வரைக்கும் the inverted form of the verb is used in the following cases அப்படின்னு சொல்றாங்க. இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க. நம்ம வந்து ஒரு கிளாஸ்ல வந்து பார்த்திருப்போம். எக்ஸாம்ல கூட பார்த்திருப்போம். கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கும்போது சில ரூல்ஸ் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? கன்ஜங்ஷன்ஸ் பார்க்கும்போது சில ரூல்ஸ் பார்த்திருப்போம். பாருங்க, நம்மளோட ஒரு கிளாஸும் ஒரு கிளாஸ் இன்னொரு கிளாஸோட இன்டர்லிங்க்டு. நீங்க இது அது மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இத படிச்சு முடிச்சா உங்களுக்கு அதோட கன்டினியூவேஷன் இன்னொரு கிளாஸ்ல இருக்கிற மாதிரி. சரியா? ஸோ ஒரு டாபிக் வந்து தனித்தனிலாம் கிடையாது. ஒரு டாபிக்கும் இன்னொரு டாபிக்கோட இன்டர்லிங்க்டு தான். சரிங்களா? கிராமர் பார்ட்ட பொறுத்தவரைக்கும் எல்லாமே அப்படிதாங்க இருக்கும். when the sentence is introduced by the adverb, எப்ப வந்து இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இன்வெர்டட் ஃபார்ம்னா ஒண்ணும் கிடையாதுங்க. சப்ஜெக்ட் வெர்ப்னு இருக்கும் இல்லையா? சப்ஜெக்ட் வெர்ப் இருக்காம ஃபர்ஸ்ட் வெர்ப், அதுக்கப்புறம் யார் இருப்பா? சப்ஜெக்ட் இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் யாருன்னா இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப். இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படிங்கிறது இதுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 அந்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் அட்வர்ப் ஆரம்பிக்குது. அட்வர்ப்னா என்னங்க? அட்ஜெக்டிவ் பிளஸ் எல்ஒய் தான் நமக்கு யாரு? அட்வர்ப். இட் டிஸ்கிரைப்ஸ் யார டிஸ்கிரைப் பண்ணுவோம்? வெர்ப டிஸ்கிரைப் பண்ணுவோம். வெர்ப் எப்படி பண்றான்? எவ்வளோ ஃபாஸ்ட்டா பண்றான்? என்ன பண்றான்? எங்க பண்ணான்? அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றது தான் அட்வர்ப். ஓகேங்களா? when the verb is mean to express a wish or prayer, ஏதாவது அவங்களோட விஷ் இல்லைன்னா பிரேயரை சொல்றாங்க அப்படின்னா, அப்ப மே காட் பிளஸ் யூ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். மே காட் பிளஸ் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நம்மளோட விஷ். கரெக்ட்டுங்களா? இப்ப காட்ங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். மேங்கிறது நமக்கு என்னங்க? மாடல் வெர்ப். கரெக்ட்டா? அப்ப மே காட் பிளஸ் யூ அப்படிங்கும்போது நமக்கு இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் யூஸ் பண்றோம். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்ல வராங்கன்னு? சோ ஃபர்ஸ்ட் எப்படி அட்வர்ப் வரும்போது வரும்னு பாருங்களேன். சோ குயிக்லி டிட் ஷி ஃபினிஷ்ட். இந்த மாதிரி நீங்க அட்வர்ப் யாரா வந்தாலும் சரி, நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, எடுத்த உடனே இப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஸ்கார்ஸ்லி, ஹார்ட்லி பார்க்கும்போது சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? ஹேட் இல்லனா V3 ஃபார்ம் ஆஃப் வெர்ப் வரணும். அதுக்கப்புறம் நமக்கு சப்ஜெக்ட் வரணும். V3ல நமக்கு என்னதுங்க? ஹேவ் ஃபார்ம் வெர்போ இல்ல டூ ஃபார்ம் வெர்போ வரணும். அதுக்கப்புறம் நமக்கு மெயின் வெர்ப் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்ட்டுங்களா? சேம் தாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த ரூல் அப்படிங்கிறது என்னன்னா, கன்ஜங்ஷன்ல பார்த்தா அதே ரூல் தான். நோ சூனர் வந்துச்சுனாலும், சோ குயிக்லி வந்துச்சுனாலும், இவன் தான் நமக்கு யாரு? என்னங்க எனக்கு? இது வந்து டூ ஃபார்ம் வெர்ப். கரெக்ட்டுங்களா? டூ ஃபார்ம்ல நமக்கு V3. ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ஃபினிஷ் அப்படிங்கிறது வெர்ப். அவ்வளவுதான். இது V1. அப்போ இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் வரும்போது இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாருங்க. நோ சூனர் டிட். அப்ப இங்க என்ன வந்துருச்சு நமக்கு? வெர்ப், சப்ஜெக்ட் வந்து இடம் மாறி போயிட்டான். சோ இந்த மாதிரி வரது தான் ரூல் நம்பர் 8. புரியுதா? சோ இந்த மாதிரி தப்பா சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் தானே வெர்ப் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி அட்வர்ப்ஸ் வரும்போதோ, இல்ல வந்து ஒரு பிரேயர் இல்லன்னா விஷஸ் சொல்லும்போதோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இன்வெர்டட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அடுத்து ரூல் நம்பர் 9 பாருங்க. The verb in the following cases is not in singular form அப்படின்னு சொல்றாங்க. The verb in the following cases is used in singular form. எப்பலாம் singular formல verb யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா, when two singular nouns refer to the same person denoted by one article. ஒரே ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 2 வேளை ஒருத்தரையே சொல்றோம். ஓகேங்களா? சேம் பர்சன் நம்ம சிங்குலர் நவுன் 2 தடவை நம்ம சிங்குலர் நவுன்ஸா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆர்டிக்கிள் ஒரே ஆர்டிக்கிளை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதை எடுக்கிற வெர்ப் என்னவா வரணும்? சிங்குலர் வெர்பா வரணும்.
In certain phrases or idiomatic pair of words suggesting the same meaning though not synonyms. மீனிங் சேமா இருக்கும் ஆனா அதுக்கான சினானிம்ஸ் அதுவா இருக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். The collector and the district magistrate are on the visit to the Tehsil today. அப்ப கலெக்டரும் யாரு கலெக்டரோ அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பேருமே இங்க ஒருத்தரதே சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப பாருங்களேன். த பிரின்சிபல் அண்ட் டீச்சர் அப்படின்னு கொடுத்தா இந்த பிரின்சிபலே இங்க டீச்சர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த இடத்துல ஈஸ் இல்லைன்னா வாஸ் போடலாம். ஒருவேளை த பிரின்சிபல் அண்ட் த டீச்சர் அப்படின்னு கொடுத்தா இவங்க ரெண்டு பேரும் வேற வேற. ஓகேங்களா? அவங்க ரெண்டு பேரும் வேற வேற அவங்க வந்தாங்க அப்படின்னு நான் சொல்லும் போது இந்த இடத்துல நீங்க இதை ப்ளூரலா கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த இடத்துல டீச்சர் பிரின்சிபல் ரெண்டும் ஒரே ஆள் தான். அதே மாதிரி தான் இந்த கலெக்டரும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டும் இந்த இடத்துல ஒரே ஆள் தான். அப்ப யாரை போடக்கூடாது? ஆரை யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இது இன்கரெக்ட், இவன் தப்பு. அப்ப கரெக்டான ஸ்டேட்மெண்ட் என்ன? ஈஸ் தான் யூஸ் பண்ணணும். ஏங்க சிங்குலர் வேர்ப் தான் இது ஃபாலோ பண்ணும். அடுத்து பாருங்க, பிரெட் அண்ட் பட்டர் ஆர் சோல்டு ஹியர். ஒரு கடை வச்சிருக்கீங்க, அங்க பிரெட்டுங்கிறது வேற பட்டருங்கிறது வேற பொருள். கரெக்டுங்களா? பிரெட் வேற பட்டர் வேற. பட் பிரெட் அண்ட் பட்டர் இஸ் டிஃபிகல்ட் டு ஏர்ன் அப்படிங்கும் போது இங்க ஃபுட்டு என்னோட தேவையான ஃபுட்டுக்கே என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, என்னால் ஏர்ன் பண்ண முடியல அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப இங்க வேற வேறையா இருந்தாலும் இவனை நம்ம சிங்குலரா கன்சிடர் பண்ற மாதிரி ஒரு மீனிங்ல வந்திருக்கனால இவனை ஃபாலோ பண்ணி யார் வருவா? ஈஸ் வருவாங்க. பட் இங்க பாருங்களேன், பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு கடையில ஏதோ ஒரு பொருள் சேல் பண்ணாங்கன்னா இந்த எல்லாமே இங்க கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப இது ஒண்ணு அதனால நம்ம ஃபாலோ பண்ணி ஆர் வந்திருக்கு. கரெக்ட். பட் இந்த இடத்துல பிரெட் அண்ட் பட்டர் அப்படிங்கிறது எதை சொல்றாங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட்டை தான் சொல்றாங்க. அப்போ ஃபுட்டுக்கே அது வந்து அவன் கஷ்டப்படுறான் ஏர்ன் பண்றதுக்கு அப்படிங்கிறது இதுக்கான மீனிங். அப்ப அதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும்? சிங்குலர் வேர்ப் வரணும். அதுதான் நமக்கு பி நம்மளோட ரூல் நம்பர் 9ல பி சொல்றது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 10th rule. A singular or a plural verb with the nouns in the following cases is used according to the sense which they convey. ஒண்ணுமே கிடையாதுங்க. இது சிங்குலர் வேர்பா இல்ல ப்ளூரல் வேர்பா அப்படிங்கிறது இதுல நம்ம யூஸ் பண்றத பொறுத்து இவன் மாறுவான்னு சொல்றாங்க. நம்பரா இருக்கட்டும், மீன்ஸ் இல்லைன்னா வேஜஸா இருக்கட்டும், வெரைட்டி, பிளென்டி, ரெஸ்ட், டீல் ஆஃப், எ லாட் ஆஃப், எ ஹீப் ஆஃப், 2/3 ஆஃப், மோஸ்ட் ஆஃப், சம் ஆஃப், எ ஹாஃப் ஆஃப், எ பெர்சன்ட் ஆஃப் அப்படிங்கிறதுலாம் எதை பேஸ் பண்ணி மாறும்னு சொல்றாங்க அப்படின்னா நம்ம எப்படி அவனை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி மாறும். நீங்க எந்த சென்ஸ்ல கன்வே பண்றீங்கிறத பொறுத்து மாறும்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, நம்பரை வச்சு நான் சொல்றேன். எ லார்ஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸ். இப்போ வந்துருச்சு மேம், நீங்க தான் சொன்னீங்க ஒன்னு வந்து ஒருமையில சொல்றதுக்கு நீங்க தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பாய்ஸே இங்க எப்படி இருக்கிறதா சொல்றாங்க? லார்ஜ் நம்பரா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால இதை ஃபாலோ பண்ணி வர வேர்ப் எப்படி இருக்கு அப்படின்னா ப்ளூரல் வேர்பா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மீன்ஸ் அண்ட் வேஜ். அப்ப நம்ம எந்த வேல கன்வே பண்றோங்கிறத பொறுத்து வேர்ப் வந்து மாறும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மீன்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தன் தி எண்ட்ஸ். இந்த இடத்துல மீன்ஸ், எண்ட்ஸ் அப்படிங்கிறது கடைசியில நடந்து முடிஞ்ச அதோட ரிசல்ட். மீன்ஸ் அப்படிங்கிறது அந்த அடையக்கூடிய அந்த வழி. கரெக்டுங்களா? அப்ப எத்தனை வழி வேணாலும் இருக்கலாம், அதுதான் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீன்ஸ் அப்படிங்கும் போது இவனை நம்ம ப்ளூரலா கன்சிடர் பண்ணி ஆர் போடுறோம். இப்ப பாருங்களேன், a fair means is always preferable to the foul one. அதாவது தப்பான வழியை விட ஃபேரான வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வழியை வந்து ஒரு வழியை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதனால இவனை நம்ம எப்படி கன்சிடர் பண்றோம்? ஈஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிங்குலர் வேர்பா கன்சிடர் பண்றோம். ஸோ நம்ம அவங்க எந்த சென்ஸ்ல கன்வே பண்றாங்கிறத பொறுத்து வேர்ப் வந்து மாறுவோம். அடுத்து வேஜஸ் ஆஃப் சின். அப்ப இந்த சின்னோட வேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஃபுல்லாவே நீங்க சிங்குலரா கன்சிடர் பண்றீங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்ப் எப்படி இருக்கும்? சிங்குலர் வேர்பா இருக்கும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வெரைட்டி ஆர் பிளென்டியை வச்சு எப்படியெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a variety of food is always in this hotel. வெரைட்டி அப்படிங்கிறது எதை சொல்றாங்க? அந்த ஃபுட்டோட வெரைட்டியை தான் சொல்றாங்க. ஓகேங்களா? a variety of food அப்படின்னு சொல்றது ஃபுட்டுங்கிறது நமக்கு அன்கவுண்டபிள். கரெக்டுங்களா? அன்கவுண்டபிள் அப்படிங்கும் போது ஃபாலோ பண்ணி நமக்கு யாரு தான் வருவா? சிங்குலர் வேர்ப் தான் வருவாங்க. புக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? a variety of புக்ஸ்ங்கிறது கவுண்டபிள், ப்ளூரல். அப்போ ஆர் வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க, the rest of the lesson. அந்த லெசன்ல மிச்சம் அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? ஹாஸ் வரும். அப்ப அந்த ரெஸ்ட்ங்கிறது நீங்க எந்த இடத்துல யூஸ் பண்றீங்கிறத பொறுத்து இருக்கு.
இந்த ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ்ல ரெஸ்ட் மிச்சம் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இது ப்ளூரல். இதை ஃபாலோ பண்ணி வரக்கு நமக்கு ப்ளூரல் வெர்ப் வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, plenty of books கவுண்டபிள் நவுன் கரெக்ட்டுங்களா? கவுண்டபிள் நவுன் ப்ளூரல்ல இருக்கான். ஃபாலோ பண்ணி யார் வரணும்? ப்ளூரல் வெர்ப் வரணும். ஓகேயா? அடுத்து பாருங்க, plenty of milk. மில்க் அப்படிங்கிறது நமக்கு என்னங்க? அன்கவுண்டபிள் நவுன். ஃபாலோ பண்ணி சிங்குலர் வெர்ப் தான் வரணும். கிளியரா? அடுத்து பாருங்க, a lot of work is yet to be done. இந்த இடத்துல ஒர்க் அப்படிங்கறத நான் ஆல்ரெடி சொன்னேன், அன்கவுண்டபிள். அப்ப இந்த இடத்துல என்ன வரணும்? சிங்குலர் நவுன் தான் வரணும். வந்துட்டானா? சிங்குலர் வெர்ப். அடுத்து a lot of guests. கரெக்ட்டுங்களா? a lots of guests இல்ல a lot of guests. guest அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கு? ப்ளூரல்ல இருக்கு. அப்ப ப்ளூரல் வெர்ப். கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எங்க யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம், எந்த சென்ஸ்ல யூஸ் பண்றோம், அதுக்கேத்த மாதிரி தான் வெர்ப் வந்து ஃபிக்ஸ் ஆகும். a good deal of boys ஆப்வியஸா ப்ளூரல். a great deal of labor இது என்னதுங்க நமக்கு? லேபர் அப்படிங்கிறது வேலையை தான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஒர்க்கோட அனதர் வேர்டு தான் நமக்கு என்னது? லேபர். அன்கவுண்டபிள். அப்ப ஃபாலோ பண்ணி நமக்கு சிங்குலர் வெர்ப் நான் வந்துட்டான். 2/3 ஆஃப் த புக். அந்த புக்ல 2/3. ஆனா புக்குங்கிறது ஒண்ணு தானே. அப்ப அதனால நமக்கு என்ன வந்துருச்சு? சிங்குலர் வெர்ப் வந்துருச்சு. 2/3 ஆஃப் தி ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு யாருங்க? ப்ளூரல் வெர்ப். ப்ளூரல் நவுன். கரெக்ட்டுங்களா? அப்ப ப்ளூரல் நவுனை ஃபாலோ பண்ணி 2/3 ஆஃப் தி ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுல 2/3 அப்படிங்கும்போது ஃபாலோ பண்ணி யார் வந்திருக்கா நமக்கு? ப்ளூரல் வெர்ப் வந்திருக்கான். சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்த 70% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். 100%ல நமக்கு 70% அப்படின்னு சொல்லும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிங்க இருக்கு நமக்கு? ப்ளூரல். ஃபாலோ பண்ணி யார் வரணும்? ப்ளூரல் வெர்ப் வந்திருக்கான். அடுத்து பாருங்க, இந்த 70% ஆஃப் அவர் பாப்புலேஷன் அன்கவுண்டபிள். அப்ப இவனை ஃபாலோ பண்ணி யார் வரணும்? ப்ளூரல் வெர்ப் வந்துடணும். சரியா? சோ இதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னே எப்படிங்க தெரியுது? ஏன்னா நான் திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ நீங்களும் திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து கவுண்டபிள் நவுனா அன்கவுண்டபிள் நவுனா. அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன மாதிரியான வேர்ப் வரணும், கவுண்டபிள் நவுன்ல சிங்குலரா இருந்தா என்ன வேர்ப் வரணும், கவுண்டபிள் நவுன்ல ப்ளூரலா இருந்தா என்ன வேர்ப் வரணும் அப்படின்னு பார்த்த உடனே தெரியணும்னா நீங்க ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அடுத்து போயிடலாமா? ரூல் நம்பர் 11. ரூல் நம்பர் 11 பொறுத்த வரைக்கும், when negative ideas are introduced in a noun class with the following verbs principal class, it is advisable to make principal class in negative. imagine, think, believe, suppose. என்னவோ பயங்கரமா சொல்லிட்டாங்க இல்லையா? சோ ஒண்ணுமே கிடையாது. நீங்க ஒரு விஷயத்த நெகட்டிவா சொல்ல போறீங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்த நெகட்டிவா சொல்லணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. I don't think he will pass. நான் நினைக்கிறேன் அவன் பாஸ் ஆவான்னு நான் நினைக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப இது என்ன சொல்றீங்க? நெகட்டிவா சொல்றீங்க. அப்படி சொல்லும்போது ஐ திங்க் ஹி வில் நாட் பாஸ் அப்படிங்கிறது என்னது? கிராமட்டிக்கலா கரெக்டான விஷயம் கிடையாது. இப்படி சொல்லும்போது இது 2 கிளாஸ்ங்க. ஐ டோன்ட் திங்க் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஓகேங்களா? இதுதான் நமக்கு பிரின்சிபல் கிளாஸ். அப்போ ஓகேங்களா? இது வந்து நமக்கு என்னங்க? பிரின்சிபல் கிளாஸ். அப்படி வரும்போது இந்த டோன்ட் அப்படிங்கிற நெகட்டிவ் ஃபார்ம் எதுல வரணும்னு சொல்றாங்கன்னா பிரின்சிபல் கிளாஸ்ல வரணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்டே அவர் நினைக்கல. அதுக்கப்புறம் தானே அவர் பாஸ் ஆயிருக்காரு. அப்போ ஃபர்ஸ்ட் அவர் நினைக்கிறது தான் பிரின்சிபல் கிளாஸ். ஐ டோன்ட் சப்போஸ் ஷி வில் பாஸ் அப்படின்னா என்ன? நான் நினைக்கல. இதுவும் அப்படிதான். அவ பாஸ் ஆவான்னு நிச்சயமா நான் வந்து நினைக்கல. ஓகேங்களா? கண்டிப்பா நான் நினைக்கல அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ சப்போஸ் ஷி வில் அப்படின்னு போடக்கூடாது. ஐ டோன்ட் சப்போஸ். அப்போ பிரின்சிபல் கிளாஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? என்னங்க யூஸ் பண்ணணும்? நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் வெர்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்போனா இந்த வார்த்தைகள் வரும்போது இமேஜின். நான் இமேஜின் கூட பண்ணி பார்க்கலப்பா அவன் பாஸ் ஆவான்னு. நான் இமேஜின் கூட பண்ணல அவன் இவ்வளோ பெரிய ஆக்டர் ஆவான்னு அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் திங்க் அப்படின்னு போடணும். ஐ டோன்ட் இமேஜின், ஐ டோன்ட் பிலீவ், ஐ டோன்ட் சப்போஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எப்படி போடக்கூடாது? ஐ திங்க் ஹி வில் நாட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. எப்போனா அது பாசிட்டிவா நீங்க சொல்லும்போது திஸ் ரூல் டசன்ட் அப்ளை டு ஐ ஹோப். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லுவோம்? அவன் இதை செஞ்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, அவன் இதை பண்ணி முடிச்சிருவான்னு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ ஹோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ஐ ஹோப் he will do that. அவன் அதை பண்ணிடுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். பாசிட்டிவா சொல்லும் போது என்ன வரல நமக்கு? அந்த நாட் அப்படிங்கிறது வரல. அவ்வளவுதான். ஓகேவா?
அப்போ நெகட்டிவ் ஐடியா சொல்லும்போது பிரின்சிபல் கிளாஸ்ல என்ன இருக்கணுங்க? நெகட்டிவ் ஃபார்ம் ஆஃப் verb இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து ரூல் நம்பர் 12 பாருங்க. Some of the verbs and adjectives are followed by infinitives. இது ஒண்ணும் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தைகள் agree, happy, desire, need இந்த மாதிரி வார்த்தைகள் இங்க இருக்கிற எல்லா வார்த்தைகளையும் படிங்க. வரும்போது இவனை ஃபாலோ பண்ணி யாரு தான் வருவான்னு பாத்தீங்கன்னா 2 plus v1 தான் வரணும். ஓகேங்களா? 2 plus v1 தான் வரணும். யார் வரக்கூடாது? 2 plus v1 plus ing gerund வரக்கூடாது. infinity தான் வரணும். எப்போலாங்க? agree, happy, desire, need, dare, hope, accept, decide, want, wish, refuse, eager, fail, glad, happy. I'm happy to hear அப்படின்னு தானே சொல்றோம். I'm wish to அப்படிதான் நம்ம சொல்றோம். கரெக்ட்டா? I'm happy to hear. I'm glad to meet you. Happy to hear these words from you. I'm happy to hear you அப்படி நம்ம சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? அதே மாதிரி glad to see you. கரெக்ட்டா? அப்ப இதெல்லாம் போடும்போது நமக்கு எப்படி வருது? 2 plus v1. இதான் நமக்கு ரூல் நம்பர் 12. கிளியரா? அப்ப இந்த வார்த்தைகளை வேற வழி இல்லை. நீங்க என்ன பண்ணி ஆகணும்? மெமரி பண்ணியே ஆகணும். என்னென்ன வார்த்தைகள்ங்க? agree, happy, desire, need, dare, want, wish, refuse, eager, fail, glad, happy, heard, easy. அப்ப இதெல்லாம் நமக்கு ஈஸியா நீங்க படிச்சே ஆகணும். கரெக்டா? அடுத்து பாருங்க. சில வார்த்தைகளுக்கு முன்னாடி கண்டிப்பா நீங்க என்ன போட்டுதான் ஆகணும்னா how அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அது எப்போ மேம் அப்படின்னா பாருங்க. when infinity is used to express manner, the full forms of infinity is how to. ஏதோ ஒரு மேனரை சொல்றாங்க, இல்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்த நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏதோ ஒரு மெத்தடை கத்துக்க போறீங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க என்ன யூஸ் பண்ணணும்னா ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ. எனக்கு இது எப்படி பண்ணணும்னே தெரியல. இல்லைன்னா எனக்கு தெரியும் இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்லி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டுங்களா? எனக்கு தெரியும், அவன் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான் நான் எப்படி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது அந்த எப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த ஹவு பிளஸ் 2 பிளஸ் v1 வரணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஹவு பிளஸ் 2 பிளஸ் v1 வரணும்னு சொல்றாங்க. சோ இது எப்படி பார்த்தோன்னே தெரியுது அப்படின்னா மறுபடியும் சில வார்த்தைகள் இருக்கு. நோ, லேர்ன், எக்ஸ்பிளைன், டீச், டிஸ்கவர், ஒண்டர், ஷோ, ஆஸ்க், ரிமெம்பர், ஃபர்கெட். இந்த மாதிரி வார்த்தைகள் வரும்போது இவனை ஃபாலோ பண்ணி யார் தான் வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ணி யார் வருவானா ஹவு பிளஸ் 2 பிளஸ் v1. கிளியரா? ஹவு பிளஸ் 2 பிளஸ் v1 தான் வரணும். சரியா? இதுதாங்க ரூல். வேற வழி இல்லை. இதெல்லாம் மேம் நான் பார்த்தோன்னே எப்படி மேம் போடுறது அப்படின்னா பார்த்தோன்னே இந்த வார்த்தைகளை பார்த்த உடனே உங்களுக்கு தெரியணும் இவனை ஃபாலோ பண்ணி ஹவு பிளஸ் 2 பிளஸ் v1 தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த இடத்துல வேற ஏதாச்சும் இங்க பாருங்க he knows to write அப்படின்னு வந்தா அது தப்பு. ஒருவேளை he knows writing English அப்படின்னு வந்தா அதுவும் நமக்கு தப்பு. அப்போ how to write அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகேங்களா? to writeன்னு வந்தா இன்ஃபினிட்டி, ரைட்டிங்னு வந்தா ஜெரண்ட். ஆனா அந்த இன்ஃபினிட்டியா எப்படி வரணும்? ஹவும் வந்து நமக்கு முன்னாடி வந்துடணும். அடுத்து பாருங்க ரூல் நம்பர் 14. ரூல் நம்பர் 14 ரொம்ப முக்கியமானதுங்க. நமக்கு நிறைய இடத்துல இதுல தான் நமக்கு தப்பு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ஸை. பாருங்க 2 பிளஸ் v1 பிளஸ் ing அவ்வளவுதான். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜெரண்ட் பார்க்கும்போது பார்த்தோம் சில இடத்துல ஜெரண்ட் ஃபார்ம் வந்து முன்னாடி 2 போட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட்டுங்களா? பாருங்க அடிக்டட் டு ஸ்மோக்கிங் அப்படின்னு தான் போடணுமே தவிர என்ன போடக்கூடாது? ஸ்மோக் அப்படின்னு போடக்கூடாது. ஓகேங்களா? அடிக்டட் டு ஸ்மோக் அப்படின்னு போடக்கூடாது. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஏதோ ஒரு விஷயத்த லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னா சம் ing ஃபார்ம் தான் நமக்கு வரணும். prone to ing, v1 plus ing, given to v1 plus ing. அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது நமக்கு எப்படி இந்த ஃபார்மேட் இருக்கணும் அப்படின்னா in addition to அப்படின்னு போட்டுட்டு என்ன வர்போ அது கூட ing ஃபார்ம் ஆஃப் verb தான் இருக்கணும். சரிங்களா? அதான் அங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ addicted to, looking forward, prone to, given to, used to, accustomed to, dedicated to, devoted to, with a view to, in addition to, confessed to, disposed to. இந்த வார்த்தைகள் எல்லாம் வரும்போது கண்டிப்பா யாரு ஃபாலோ பண்ணணும்? இவனை யாரு ஃபாலோ பண்ணி வருவா? v1 plus ing ஃபாலோ பண்ணி வருவாங்க. இது ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த ரூல் போயிடலாமா? எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். he is addicted to smoking அப்படிங்கிறது தான் கரெக்ட். he is addicted to smoking. I am accustomed to walking. டெய்லி நான் accustomed to என்ன? used to. அது என்னோட ஹேபிட்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றேன். he is used to driving. used to அப்படிங்கும்போது
டிரைவிங் அதோட ஹேபிட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து பாருங்க. The following phrases and certain verbs are followed by direct gerund. ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது avoid murmuring. சும்மா முணுமுணுத்துட்டே இருக்காது அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல அவாய்ட் டு வரணுமான்னு கேட்டா வரக்கூடாது. கிளியர்? வரக்கூடாது. பாருங்க. யாரு முன்னாடி எல்லாம் வெறும் டைரக்ட் ஜெரண்ட் மட்டும் வருவான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் ஜெரண்ட் அப்படிங்கிறது என்னங்க? V1 plus ing தான் நமக்கு டைரக்ட் ஜெரண்ட். ஓகேங்களா? டைரக்ட் ஜெரண்ட் அப்படிங்கிறது V1 plus ing. அப்ப எந்த வார்த்தையெல்லாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. மறுபடியும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் என்ன பண்ணிக்கணும்? பை காட் பண்ணிக்கணும். சோ avoid, mind, detest, can't help, can't bear, resist, enjoy, resent, stop, start, postpone, defer, worth, prefer, consider, practice, finish, risk, pardon, excuse, forgive, it is no use, no, it is no use, it is no good, propose, miss, imagine, regret, means, anticipate, love, like, hate, dislike. பாருங்களேன் இந்த வார்த்தைகள்லாம் வரும்போது என்ன யூஸ் பண்ணணும்? டைரக்ட் ஜெரண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? டைரக்ட் ஜெரண்ட் அப்படிங்கிறது V1 plus ing. அவ்வளவுதான். அடுத்து பாருங்க ரூல் நம்பர் 16. Phrasal verbs are also followed by direct gerunds such as give up, put off, set about. இதுக்கு முன்னாடி என்னங்க சொன்னோம்? avoid, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும்போது டைரக்ட் ஜெரண்ட் வரும்னு சொன்ன மாதிரி சில phrasal verbs வரும்போது நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா டைரக்ட் ஜெரண்ட் வரும்னு சொல்றாங்க. we stopped to write அப்படிங்க முடியாது. நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? we stopped writing அப்படின்னு போடணும். அதே மாதிரி he has given up அப்படிங்கிறது நம்மளோட phrasal verb. stop to அப்படின்னு நம்ம போடுறது. ஓகேங்களா? அப்ப இங்க நமக்கு என்ன வரணும்? to play வரக்கூடாது. playing வரணும். she enjoyed to ride வரக்கூடாது. she enjoyed riding on the hills. you should avoid to அப்படின்னு வரக்கூடாது. கரெக்ட் தானே? you should avoid spending அப்படின்னு வரணும். அவாய்டிங் இல்லைங்க ஸ்பெண்டிங் இந்த இடத்துல மாறிடுச்சு. ஓகேங்களா? ஸ்பெண்டிங். அடுத்து பாருங்க she can't help to tell lie. ஓகேங்களா? she can't help to tell lie. இந்த இடத்துல என்ன வரணும்? to tell வரக்கூடாது. telling lie அப்படின்னு வரணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. telling வரணும். it is no use no good waitingனு வந்துருச்சு. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது? கரெக்ட். it is no good no use அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்பிள சேர்த்து இங்க எடுத்து போட்டிருக்கேங்க. there is no use no good of spending வந்துட்டானா? அப்ப இதுவும் நமக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? கிளியரா இருக்கா? அப்ப அடுத்து போயிடலாமா? ஓகேங்க. இப்ப இவ்வளவுதான் நமக்கு பேசிக்கான ரூல்ஸ். மொத்தம் 16 ரூல்ஸ் கொடுத்துருக்கோம். இதுதான் நமக்கு வேர்ப்ல ரொம்ப முக்கியமான பேசிக்கான ரூல்ஸ். நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது இன்னும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன மாதிரியான வார்த்தைகள் நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எது V1 எது V2 V3 அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க நெட்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நமக்கு V1 V2 V3ன்னு சொல்லி இருக்கும். சில வார்த்தைகள் நமக்கு ஒரே மாதிரி தெரியும், கன்ஃபியூஸ் ஆகும். பாருங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் அப்படிங்கிறது ரெண்ட்ங்கிறதே நமக்கு V1ல இருந்துச்சுன்னா ரெண்டட் வாடகை. கரெக்ட்டுங்களா? அடுத்து லை. ஒன்னு போய் சொல்றது லைட் இன்னொன்னு ஒரு இடத்துல போய் உட்கார்றது. கரெக்டா? அப்போ ஒன்னொன்னுக்கும் மீனிங் மாறுது. டெலகாஸ்ட் ஃபோர்காஸ்டுக்குலாம் பாருங்க டெலகாஸ்டே தான், ஃபோர்காஸ்டே தான் V1 V2 V3ல. காஸ்ட்டுக்கு காஸ்டே தான். லூஸுக்கு லாஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி வார்த்தைகள் V1 V2 என்ன V3 என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு போங்க. ரெகுலரா நீங்க phrasal verbs பாக்குற மாதிரி நார்மலா ஒண்ணுமே தெரியல மேம் எனக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறவங்க நீங்க V1 V2 எல்லாமே பார்த்துட்டு தான் போயாகணும். சரிங்களா? இப்ப எப்படி டேக் டுக் டேக்கன் அதெல்லாம் நமக்கு சின்னதுல இருந்தே தெரியும். டேக் டுக் டேக்கன். அடுத்து என்னங்க? ரைட் என்னங்க? ரைட் ரோட் ரிட்டன். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயங்கள். பிளேடு இதெல்லாம் நமக்கு பேசிக்கா தெரியும். கரெக்ட்டுங்களா? தெரியாத விஷயங்கள்லாம் திருப்பி பாருங்க. ஸோ இதெல்லாம் உங்க கையில கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணணும்? V1 V2 V3 ஒரு 4-5 பேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்க எழுதி பாருங்க. சரியா? இது வந்தா கரெக்ட் இது வந்தா தப்பு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்ப்லயும் என்ன பண்ணுவாங்க? சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கான phrasal verb பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் டவுன் அப்படிங்கிறது என்னன்னா curtail ஆர் ரெடியூஸ் அப்படின்னு சொல்றாங்க.
கட் டவுன் அப்படின்னு பண்றதுன்னா கம்மி பண்றது அப்படின்னு அர்த்தம். சின்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் ஜாப் தீஸ் டேஸ் யூ மஸ்ட் கட் டவுன் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர். உன்னோட எக்ஸ்பெண்டிச்சரை நீ என்ன பண்ணிக்கணும்? கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப கட் டவுன் அப்படிங்கிறது என்னங்க? கட் டவுன் அப்படிங்கிறது ரெடியூஸ் பண்றது இல்லைன்னா கர்டைல் பண்றது. அடுத்து கட் ஆஃப் அப்படிங்கிறது டிஸ்கன்டினியூ பண்றது. ஸ்டாப் பண்ணிடுறது. ஓகேங்களா? இல்ல டை இறந்து போறது, இல்ல ரிமூவ் இந்த மாதிரி எந்த மீனிங் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் குடுத்திருக்க எக்ஸாம்பிள்க்கு ஏத்த மாதிரி நீங்க வொர்க் பண்ணிக்கோங்க. கேஸ் சப்ளைஸ் ஹவ் நவ் பீன் கட் ஆஃப் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க. பி கட் அவுட் ஃபார். பி அப்படிங்கிறது பி ஃபார்ம் வெர்ப் எதுவா வேணாலும் இருக்கலாம். இஸ், ஆம், வாஸ், வேர் இது மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப கட் அவுட் ஃபார் அப்படிங்கிறது என்னன்னா சூட்டபிள். ஓகேங்களா? அப்போ ஹி இஸ் கட் அவுட் ஃபார் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெரியர். அடுத்து பாருங்க கட் அவுட் அப்படிங்கிறதுனா டு டேக் எ பீஸ் ஃப்ரம் தி ஹோல். ஏதோ ஒரு ஒரு முழுசா ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பீஸை மட்டும் கட் பண்ணி எடுக்கிறது. பாருங்க ஹி கட் அவுட் எ பீஸ் ஆஃப் கேக் அண்ட் புட் இட் மை பிளேட். அந்த ஒரு கேக்கு ஹாப்பி பர்த்டே கேக் அப்படி எதை வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த கேக்ல இருந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கட் பண்ணி எடுத்திருக்கோம். சரிங்களா? அது கட் அவுட். அடுத்து கட் அப் அப்படிங்கிறது என்ன? டிஸ்ட்ரெஸ்டு கட் இன்டு ஸ்மால் பீசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஷி வாஸ் கட் அப் பிகாஸ் ஷி ஹேட் டு பி ஷி ஹேட் பி ஸ்கோல்டட் பை ஹர் டீச்சர். அதனால அவ என்ன ஆயிட்டா? டிஸ்ட்ரெஸ் ஆயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க வேர்ப் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. நமக்கு என்னதான் சேஞ்ச் ஆயிருக்கு? ப்ரிபோசிஷன் சேஞ்ச் ஆகும்போது சுத்தமா நமக்கு மீனிங் மாறிடுது. ஓகேங்களா? இப்போ ஃப்ரேசல் வேர்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா படிக்கணும். அடுத்து இன்னைக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கர் காம்பேர் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கர் அப்படிங்கிறது நம்ம டெலிவிஷன்ல இல்ல ரேடியோல நமக்கு வந்து ப்ரோக்ராம் பிரசென்ட் பண்றவங்க ஆங்கர். காம்பேரிங் பண்றது அப்படின்னா நம்ம இப்போ ஆனுவல் டே ஃபங்க்ஷன்லாம் என்ன பண்றாங்க? ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, அடுத்து இதை இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றவங்க தான் கம்பேர் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க செஃபாலஜிஸ்ட் அப்படிங்கிறது யாருன்னா நம்மளோட ஓட்டிங் பேட்டர்ன் எலெக்ஷன்ல ஓட்டிங் பேட்டர்ன் இருக்கு இல்லையா அதை ஸ்டடி பண்றவங்க தான் செஃபாலஜிஸ்ட். அடுத்து வந்து ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது என்னங்க? நமக்கு சிலை தான் நமக்கு வந்து ஸ்கல்ப்சர். கரெக்ட்டுங்களா? அப்ப அதை செய்யறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கல்ப்டர். அடுத்து வந்து லெக்சிகோகிராஃபர் அப்படிங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரியை கம்பைல் பண்றவங்க தான் லெக்சிகோகிராஃபர்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எப்படி வந்து ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்லாம் படிக்கணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை டெஸ்ட் எழுதாதவங்க நோக்கோ மேப்ல போய் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ திருப்பி மறுபடியும் நம்ம இந்த வாரத்துக்கான கிளாஸஸ் நமக்கு 2 கிளாஸ் இருக்கு. 2 கிளாஸ்ல வேர்பை பத்தி ஒரு தெளிவான ஒரு ஐடியாவோட நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸுக்கு ரெடி ஆகலாம். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.